வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் தேர்டு T20 மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் T20க்கான வீடியோஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிங்க. சின்னதாக லெவலில் சேஞ்ச் இருந்துச்சு. அந்த சேஞ்சஸ் சில பிளேயர்ஸான உடனான மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தது. கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சில விஷயங்கள் இந்த டீம் ஃபேவர் அந்த டீம் ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஸோ இது புதுசாக தொடங்கியிருக்கிறது. ஒரு சில மேட்சஸ் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி அமைப்பில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு மினி ஜிஎல் இந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது எஸ்எல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும். வாங்க இந்த 3வது T20க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே கிரவுண்டு தான், பல்லக்கிலேயே தான் இந்த மேட்சும் நடக்குது. ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக் தான். நம்ம செகண்ட் மேட்ச் ப்ரிவியூலையும் சொல்லியிருந்தோம், கொஞ்சம் குறைவாக ஸ்கோர் வர்ற மாதிரி ஆகும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். தொடர்ச்சியாக மேட்ச் நடக்க டவுன் ஆக சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலாக செகண்ட் மேட்சோட ரிசல்ட்டை பெருசாக எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே, ஓரளவுக்கு ஸ்கோர்ஸ் குறைவாக தான் வந்தது. இதுவே இந்தியா பேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் மிடில் ஆர்டர் சப்போர்ட் இருந்திருக்கும், அதிகமான ஸ்கோர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்சை விட ஒரு 10 ரன் பிலோ 190 180 அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்திருக்கும். பட் இது கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்க டீம் பேட் பண்ணதுனால மிடில் ஆர்டரோட கொலாப்ஸ் பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அதனால் டவுன் ஆகிருந்தது. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மேட்ச் மேபி ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் மிடில் ஆர்டர் இந்த முறை கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்கோர் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் அளவுக்கு வந்த ஸ்கோர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரே கிரவுண்டில் மேட்சஸ் நடக்கிறதுனால. ஸோ அந்த விஷயத்தை வச்சுக்கோங்க. திரும்ப அப்போ 160 ரேஞ்சு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்தியா பேட் பண்ணால் இன்னொரு 10 ரன்ஸ் எபோ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். ஸோ இது இந்த அமைப்பில் தான் இருக்க சான்சஸ் இருக்குது. டவுன் கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மழை பேஞ்சிருக்கு லாஸ்ட் மேட்ச்லேயும். ஸோ அப்போது அந்த பிச்சோட ஈரப்பதம் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போது பவுலிங்க்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை எடுத்துக்கலாம். இது வந்து பிச் ரிப்போர்ட் பேஸு. இது கூட ஆன் டைமில் கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ராக் கிரவுண்டு அப்படிங்கிறது ஓகே, ட்ராக்கை சின்னதாக மாற்றி கொடுக்கலாம். அந்த ட்ராக் பேஸ்லேயும் சில விஷயங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போது நார்மலாக கிரெடிட் பேஸில் பிளேயர்ஸ் பிக் பண்ணுறது எல்லாமே நம்ம பழைய வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. அது கூட இப்போ கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை இன் பண்ணி டீமை மேக் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இந்தியா சைடு இந்தியா டாமினேட்டாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி டீமை மேக் பண்ணலாம், அதே போல் ஸ்ரீலங்கா டாமினேட் பண்ணால் எப்படி டீமை மேக் பண்ணலாம், ரெண்டு டீமும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தர்றேன். ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்தியா டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஷப் பண்ட், ஜெய்ஸ்வால், பாண்டியா, ஏ சிங், பிஸ்னாய். ஸோ இந்த ஒரு 5 பிளேயர் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இன்னும் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற இந்த 5ல் 4 பிளேயருக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஸோ அதை பார்த்துக்குங்க. மினிமம் இந்த 5 பிளேயர் இருந்து இந்தியா ஒன் சைடாக வின் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 5ல் ஒரு 4 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி சான்சஸ் இருக்கும். ப்ளஸ் இன்னும் ஒரு பிளேயர் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு ஆப்ஷன் சூரியகுமார் யாதவ், ரியான் பராக். ஸோ இந்த மேட்ச்சு பராக் மேபி திரும்பவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கலாம். ஸோ இவரை கூட வச்சுட்டு நீங்கள் இந்த நம்ம 5 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒன் சைடாக பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேயர் தான் உங்களுக்கு மிஸ் ஆக போகுது, மற்றபடி எல்லா பிளேயரும் ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி சான்சஸ் இருக்கும். ஸோ இதில் அடிஷ்னலாக அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வேறு ஆப்ஷன்ஸ் யாருன்னா சூரியகுமார் யாதவ்,
சஞ்சு சாம்சன். ஸோ இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது இந்தியா சைடு. இந்தியா ஒன் சைடு அப்படிங்கிற மாதிரியான டீமுக்கு அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா சஞ்சு கூட நம்ம ரிலீவ் பண்ணி இப்படி காட்டுறோம். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இதில் சூரியகுமார், சஞ்சு இதெல்லாமே ஆப்ஷன்ஸ் தான், ஆப்ஷனல் பிளேயர் தான். ஓகேங்களா? இது ஒன் சைடு. ஸோ அப்போது இங்கே இந்த பிளேயரையெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம். அதில் 1 ஆர் 2 பிளேயர்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதை பார்த்துக்கணும். அதில் ஆப்ஷன்ஸ் யார் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதில் அக்சர் பட்டேல், முகமது சிராஜ், ஸோ சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாமே ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஒரு பிளேயரை மாற்றி வைக்கணும், சூரியகுமாரோட இடத்துக்கோ பாண்டியாவோட இடத்துக்கோ. ஸோ அந்த மாதிரி யோசித்து ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேஸ். இது அப்படியே ஸ்ரீலங்கா சைடு, ஸ்ரீலங்கா ஒன் சைடாக லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற கணக்கில் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம இங்கே ஃபிட் பண்ணலாம், ஒரு 4 பிளேயர் வரைக்கும் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்தெந்த பிளேயரை நம்ம எடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, மேபி இந்த மேட்ச்சு என்னுடைய ஃபர்ஸ்ட் டீயில் தீக்ஷனா, இந்த முறை மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சனங்கா, கமிண்டு மெண்டிஸ் அல்லது குசால் மெண்டிஸ் ஆர் குசால் பெரேரா. இந்த 3 பேரில் குசால் மெண்டிஸ், குசால் பெரேரா, கமிண்டு மெண்டிஸ் இந்த 3 பேரில் ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அடுத்தது டாப் பவுலராக அவங்க டீமில் இருக்கக்கூடிய பத்திரினா அல்லது ஹசரங்கா. ஸோ இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர்லேருந்து ஸோ ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பத்திரினா அல்லது ஹசரங்கா, தீக்ஷனா அல்லது பெர்னாண்டோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அதே மாதிரி இந்த சனங்கா ஓகே, இந்த மேட்ச் மேபி அக்சர் பட்டேலை மிஸ் பண்ணுற இடத்துல சனங்கா உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். நம்ம டீமில் யாரை ஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாற்றிக்கலாம். இங்கே பாண்டியா சனங்கா பிக் பண்ணலாம் அல்லது ஹசரங்கா அக்சர் பட்டேல். ஸோ அப்படி மாற்றி ஃபிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டீமில் சொல்லும்போது ஒரு விளக்கமாக சொல்லியிருப்போம், அது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இவங்க டீமோட விளக்கத்தில் இந்த மாதிரி பிளேயர்ஸை ஃபிட் பண்ணணும். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்த 5 பிளேயர் அதை நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஏதாவது ஒரு பிளேயரை மாற்றுறீங்க அப்படின்னா மாற்றி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் மிஸ் ஆகிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீம் எடுக்கிறதுல ஒரு 8 டிடி வரைக்கும் கம்பல்சரி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? மினி ஜிஎல் இந்த மாதிரி இடத்துல கேப்டன் ஆப்ஷன்ஸ் அடுத்து கொடுப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் டீம் மேக் பண்ணால் பெட்டர் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து இந்தியா ஒன் சைடு அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தது ஸ்ரீலங்கா ஒன் சைடு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மெயின் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திரும்பவும் அவங்க டீம் ஓப்பனர்ஸ் அவங்க தான் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ மெண்டிஸ், நிசாங்கா, ஹசரங்கா, பத்திரினா கூட இந்த இடத்துல மிஸ் பண்ணிவிட்டு பெர்னாண்டோ, மெண்டிஸ். ஸோ இந்த பிளேயர்ஸ் தீக்ஷனா இவங்களை எடுத்து பார்க்கலாம். தீக்ஷனா, ஸோ இந்த பிளேயர்ஸ் மேபி ஒரு வாய்ப்புள்ள பிளேயர்ஸாக. இதில் ஒரு பிளேயர் மிஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வின் பண்ணுற பட்சத்தில் அதிகபட்சமாகவே ஒரு 6 பிளேயர் ஸ்ரீலங்கா சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க ஒன் சைடாக வின் பண்ணால் கூட 7 பிளேயர் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அவங்க டீமோட லோ பிக் பவுலர்ஸோ அல்லது லோ பிக் பேட்டர்ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போ மெண்டிஸ் எடுத்திருக்கோம். மெண்டிஸோட ஆப்ஷனில் அசலங்கா, ஸோ அல்லது சனங்கா அல்லது கமிண்டு மெண்டிஸ். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய அசலங்கா. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா மெண்டிஸோட ஆப்ஷனில் அசலங்கா, கமிண்டு மெண்டிஸ் பேட்டிங்கில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் தசுன் சனங்கா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். பத்திரினா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல டெத்தில் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அசரங்கா பண்ணி பத்திரினாவை எடுக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணால் கொஞ்சம் டஃப் ஃபைட்டோடு வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை யோசித்து எடுத்துக்கங்க. இப்போதைக்கு நம்ம ஆப்ஷனில் ஸோ இந்த 3மே ஆப்ஷன் தான். ஸோ நம்ம சனங்கா ஃபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சனங்கா பவுலிங் லெஸ்ஸாக இருக்கார். ஸோ அந்த காரணத்தினால
நம்ம இந்த இடத்துல ஆர் மெண்டிஸ் அல்லது பேட்டிங்கில் ஒரு லோபிக் அப்படிங்கிற மாதிரி கமிடி மெண்டிஸ் இப்படி ஃபிட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டீமில் இப்போ இந்தியா லாஸ் ஆகும்போது சில பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேயர்ஸ் யார் யாருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னா எஸ் யூஸ்வல். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ரியான் பராக், ஸோ இங்கே ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன். ஸோ சஞ்சு சாம்சன் மேபி ஆப்ஷன் தான். அந்த இடத்துல நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டையும் மாற்றி உள்ளே வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல சிராஜ் அல்லது ரவி பிஸ்னாய் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. இப்போ இந்த சஞ்சுவோட இடத்துல கூட நம்ம பிளேயர்ஸை மாற்றி நம்ம டீமோட பவுலர் அக்சர் பட்டேல் அல்லது கார்த்திக் பாண்டியா, ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணுறதும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ரொட்டேட் இந்த இடத்துல வரும். ஸோ பேஸ் அப்படின்னா அந்த எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகே, பேஸ் அப்படின்னா இந்த இடத்துல ரிங்கு சிங், சிராஜ், சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த பிளேயர் கொஞ்சம் ஹைலி சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தியா லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல ஒன் சைடாக. ஸோ அப்போ மற்ற பிளேயர்ஸ் அக்சர் பட்டேல், பராக் இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் பிளேயர்ஸை பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. இது வந்து ஸ்ரீலங்கா சைடு 2 டீமும் டஃப் ஃபைட்டாக மேட்ச் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெமோ டீம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே 2 டீமோட ஹைக்லி பிளேயர்ஸும் இன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல பியூட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பவுலிங்கில் எந்த டீம் ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணுற மாதிரி அமையும். இப்போ டஃப் ஃபைட் அப்படிங்கிறது பவுலிங்கை சார்ந்து இருக்கும். ஸோ இப்போது இங்கே ஏசிங் அவங்க டீம் பத்ரினா, ரியான் பராக், சனங்கா ஆர் ஹசரங்கா 2 பேருமே ஆப்ஷன் தான். நம்ம இந்த இடத்துல சனங்கா ஹசரங்கா 2 பேரும் ஆப்ஷனாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், நிஷாங்கா. ஸோ இதில் ஒரு இடத்த மாற்றலாம். இப்போ நிஷாங்காவோட பர்ஃபார்மன்ஸுக்கு பொதுவாக அதே இடத்துல கமிண்ட் மெண்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக ஹைபிக் பிளேயர்ஸே ஃபுல்லாக இன் ஆகிடக்கூடாது, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம கமிண்ட் மெண்டிஸ் எடுத்திருக்கோம் லோபிக்கில். ஸோ அதே போல் இங்கே இப்படி எடுத்திருக்கோம். இந்த ஒரு 8 பிளேயர் மேபி பேஸாக இருக்கலாம். அது சாய்ஸஸ் இருக்குது. எந்தெந்த பிளேயருக்கான சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா கமிட் மெண்டிஸ் அல்லது நிஷாங்கா. ஓகேங்களா. அந்த இடத்துல ஒரு சாய்ஸஸ் இருக்கும். அசரங்கா அல்லது சனங்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு சாய்ஸஸ் இருக்கும். ஸோ இவங்க ஒரு பேஸ் அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா. 2 டீம் டஃப் ஃபைட் அப்படிங்கும்போது இந்த பிளேயர்ஸ் மேபி பேஸ் அமைப்பில் இருக்கலாம். ஸோ ஒருவேளை இந்தியா சைடு ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு சாய்ஸஸ் பிளேயர்ஸாக உள்ள வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் இடத்துல சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இவங்க ஸ்டாண்டர்டாக மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே 3 பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்ட்லேயும் சில சாய்ஸஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதை தாண்டி ரொட்டேட் அப்படிங்கிறது மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது மல்டிபிளாக டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டீமும் டஃப்பாக ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். சரிங்களா. இது பேஸ் பிளேயர்ஸை நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். சரிங்களா. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இருக்கிற பிளேயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணலாம். ஜெயிக்கிற டீமில் குறைவான பவுலர்ஸ், தோக்கிற டீமில் அதிகமான பவுலர்ஸ். ஸோ இந்த விஷயமெல்லாம் நிறையா நடக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் டீமை மேக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டீம் செட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. இது பேஸ் பிளேயர்ஸை வச்சுருக்கோம். ஓகேங்களா. 3 டைப்புக்கும் 3வது டைப்புக்கு மட்டும் பேஸாக தான் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். 3 டீமாக அப்படின்னு காட்டல. ஓகே, இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி டாப் கேப்டன், டாப் விசி பேட்டிங்கில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஸ்வால் டாப் கேப்டன். ஸோ சூரியகுமார் யாதவ் இவங்க தான் நல்லா டாப்பில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேட்டிங் பேஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கேப்டன் விசி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யோசிக்கும்போது இந்த இடத்துல ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், குஷால் மெண்டிஸ் மோஸ்ட்லி கேப்டன் சாய்ஸஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இது அப்படியே நமக்கு பவுலிங் சாய்ஸஸில் வந்துட்டோம் அப்படின்னா ஏசிங், ரவி பிஸ்னாய், பத்திரினா சாய்ஸஸ் ரொம்ப குறைவு தான் கேப்டன் சாய்ஸாக உள்ள வர்றதுக்கு.
ஸோ அந்த இடத்துல தீக்ஷனா அல்லது அசரங்கா, ஸோ இந்த ரேஞ்சில் கேப்டன் விசி இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ பேட்டிங் பேஸில் நிசாங்கா திரும்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா அப்படிங்கிறது பெரிய டவுட்டாக இருக்குது. நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்டன் சாய்ஸில் ஸ்ரீலங்கா சைடு இன்னொரு கேப்டன் சாய்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நிசாங்காவை ஆட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி சாய்ஸஸ் கேப்டன் வாய்ப்புக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை சார்ந்து வாய்ப்பு இருக்கலாம், அல்லது பவுலிங்கை சார்ந்து. ஸோ இப்போது எல்லாமே ஆல் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கிட்டன் பிளேயர்ஸாக இருக்க பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸ் தான். ஸோ இதில் நம்ம சூரியகுமார் யாதவ் ஆட் பண்ணல, ஸோ மற்ற சில பிளேயர்ஸை ஆட் பண்ணல. ஸோ இங்கே மேபி இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க சான்சஸ் ரொம்ப குறைவு. ஸோ இங்கே பேட்டிங் பேஸில் நம்ம இந்தியா சைடு ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் கொஞ்சம் ஹைலி சான்ஸாக இருக்குது. ஸ்ரீலங்கா சைடு குசால் மெண்டிஸ், பதுன் நிசாங்கா, இந்த 2 பேருக்கு கொஞ்சம் ஹைலி சான்சஸ் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிங் பிஸ்னாய், லாஸ்ட் மேட்சோட கேப்டன் ரவி பிஸ்னாய். ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு சின்ன சாய்ஸஸாக நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மெத்தடை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சிராஜை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதில் ரியான் பராக் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு போயிருந்திருக்காரு. ஸோ மேபி பவுலும் கம்பல்சரி பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால ஒரு மஸ்ட் பிக் பிளேயராக இந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது கேப்டன் சாய்ஸு. மற்ற சாய்ஸஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோ குழப்பங்களாக இருக்கும், அதுக்கப்புறம் புரிஞ்சிடும். நானும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளாக காட்டுற மாதிரி காட்டுறேன். அப்போ ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.